மக்கள் நெருக்கம், வாகன நெரிசல், உயர்ந்த அடுக்குமாடி கட்டிடங்கள், சீரமைக்கப்படாத வடிகால்வாய்கள், மெட்ரோ பணிகள் என எங்கு பார்த்தாலும் சரியான திட்டமிடல் இன்மையால் சென்னையை பார்ப்பதற்கே மிகுந்த அச்சத்துடன் அணுக வேண்டிய நிலைதான் உள்ளது. இந்நிலையில் தற்போது விளம்பர பேனர் வைக்க விடியாத திமுக அரசு ஏல அறிவிப்பு வெளியிட்டிருப்பது சென்னையை மேலும் அழிவுக்கு அழைத்துச் செல்லும் என விமர்சிக்கிறார்கள் சூழலியல் நிபுணர்கள். சென்னை மற்றும் சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம், ஆவடி மாநகராட்சிகளில் சாலை, நடைபாதை, பெரிய கட்டடங்கள் என பார்க்கும் திசையெங்கும் பேனர் கலாச்சாரமாக மீண்டும் தலை தூக்கி உள்ளது. ஆபத்தை விளைவிக்கும் வகையில் பேனர்களை வைக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதிகாரிகள் கண்டும் காணாமல் உள்ளனர். முக்கியமாக தற்போது தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் விடியாத விளம்பர அரசின் விளம்பர பேனர்கள் தான் நிறைந்திருக்கிறது. இந்நிலையில் ஆண்டுக்கு குறைந்தது 73 கோடி ரூபாய் வருவாய் வரும் என்ற ஆசையில் 9 ஆண்டு ஒப்பந்தத்தில் பேனர்களை வைக்க ஏலம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது விடியாத அரசு. சென்னையின் 15 மண்டலங்களில் உள்ள 12,000க்கும் மேற்பட்ட தெருவிளக்கு கம்பங்கள், 1,500க்கும் அதிகமான பூங்காக்கள், 36 பேருந்து நிறுத்த விரிவுகள், குடிமை கட்டடங்கள் என பொது இடங்கள் முழுவதும் விளம்பர பலகைகள் வைப்பதற்கான ஏலம் விடப்பட்டுள்ளது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் குறைந்திருந்த பேனர் கலாச்சாரம் திமுக ஆட்சிக்கு வந்த பின் ஆளுங்கட்சியினர், கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள் உதவியுடன் பிரதான சாலை சந்திப்பு முதல் தேசிய நெடுஞ்சாலை வரை விளம்பர பேனர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்து வருகிறது. ராட்சத பேனர்கள் வானுயர்ந்த கட்டடங்கள், மேம்பாலங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் வைக்கப்படுகின்றன. இந்த பேனர்கள் பெரும்பாலும் முறையான அனுமதியின்றியும் வாடகை இன்றியும் வைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இவற்றால் வாகனங்களில் செல்வோருக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விபத்தில் சிக்குவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னையின் முக்கிய பகுதிகளான அடையாறு, தாம்பரம், திருவொற்றியூர், அண்ணாநகர், தேனாம்பேட்டை உட்பட பல பகுதிகளில் சாலையோரம் பெரிய அளவிலான விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் ஒரே கட்டடத்தில் பல விளம்பரங்கள் வைக்கப்பட்டிருப்பது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இதை தடுக்க வேண்டிய அதிகாரிகளோ கமிஷன்களை பெற்றுக்கொண்டு கை கட்டி வேடிக்கை பார்க்கின்றனர். இப்படியே சென்றால் பார்வைப்படும் இடமெல்லாம் பேனர்களாக மாறி விபத்துகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் முக்கிய சாலைகள், குறுக்கு தெருக்கள், கட்டடங்களின் மேற்பகுதி என நினைத்த இடங்களிலெல்லாம் விளம்பர பேனர்கள், தட்டிகள் வைப்பது அதிகரித்து விட்டன. பம்மல், அனகாபுத்தூரில் திரும்பிய இடமெல்லாம் விளம்பர தட்டிகளாகவே உள்ளன. ஆவடி மாநகராட்சியில் தனியார் நிறுவனங்கள் மற்றும் தனியார் பள்ளிகள் போட்டி போட்டு பேனர் வைக்கின்றனர். மாநகராட்சியில் வருவாயை உயர்த்த பல வழிகள் இருக்கும் நிலையில் விளம்பர பேனர்களை வைத்து வருவாய் பெற நினைக்கும், அதற்கு மக்களின் உயிரை பணயம் வைக்கும் விடியாத விளம்பர ஆட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள்.